ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 209வது திருப்பெயர் வாமதேவேன சேவிதாஜ நமஹா. வாமதேவ ரிஷியினாலே சேவிக்கப்பட்டவனுக்கு நமஸ்காரம். வாமதேவேன, வாமதேவ ரிஷியால் சேவிதா சேவிக்கப்பட்டவன். இந்த வாமதேவரை பற்றின ஒரு நாமா முன்னாடியே வந்திருக்கு. இந்த வாமதேவர் ரொம்ப விசேஷமான ஒரு ரிஷி. காரணம் என்னென்னா, கர்ப்பத்தில் இருக்கும்போதே அவர் முக்தி அடைந்துட்டதாக இருக்குது. அவரை பற்றி ஆச்சாரிய பகவத்பாதர்கள் பாஷ்யத்திலையும் சொல்கிறாருங்கிறத அங்கேயே பார்த்தோம். வேதகால ரிஷி. அவர் ரிக்வேதத்தினுடைய 4வது அஷ்டகத்துக்கும் ரிஷியாக சொல்லப்படுறார். வாமதேவ ரிக் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்தணர்கள் 3 வேளைகள்லையும் செய்யக்கூடிய சந்தியாவந்தனத்தில் ததிக்ராவன்னு அகாருஷம்னு ஒரு மந்திரம், உத்தமே சிக்கரே தேவிங்கிற மந்திரம், காயத்ரியினுடைய முதல் பதமான தத் அப்படிங்கிறதான பதத்திற்கும் சக்தி பஞ்சாட்சரத்திற்கும் இவரே ரிஷி. இவர் ஐத்திரேய உபனிஷத்தில் இவரை பற்றின விஷயங்களும் வருது. ஸ்ரீ ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்த 8 ரிஷிகளில் இவரும் ஒருத்தர். வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், காத்யாயனர், கௌதமர், விஜயர், சுயக்ஞர் அப்படின்னு இவருடைய பேரெல்லாம் சொல்லப்படுறதா இருக்குது. இந்த வாமதேவர் ரொம்ப விசேஷமான ஒரு மகர்ஷி. பரமேஸ்வரனுக்கும் வாமதேவன்கிறதான ஒரு முகமும் பெயரும் இருக்கப்படுறதாக இருக்குது. அதனால் வாமதேவேன சேவிதாஜ நமஹா அப்படின்னு வாமதேவ ரிஷியால் சேவிக்கப்பட்டவனுக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.